இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபாலிகுலர் ஸ்டடினா என்ன, யாருக்கெல்லாம் பண்ணுவாங்க, எதுக்காக பண்ணுவாங்க. இது நிறையா பேருக்கு ஃபாலிகுலர் ஸ்டடினா என்னன்னு தெரியாது. இது வேறு எதுவும் இல்லை, ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்றவங்களாம் இந்த ஸ்கேன் பண்ணுவாங்க. இந்த ஃபாலிகுலர் ஸ்டடின்றது நம்மளுடைய கருப்பையின் வழியாக பார்க்கக்கூடிய வெஜினல் ஸ்கேன் தான். இது ட்ரான்ஸ் வெஜினல் ஸ்கேன்னு சொல்லுவோம். நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க, 2 மந்த் ஆகுது, அப்படியே தள்ளிட்டு வருஷ கணக்கில் ஆகுது, ரெகுலராக இன்டர்கோர்ஸ் வச்சுக்கணும், ப்ரெக்னென்ட் ஆகாத பட்சத்தில் நீங்கள் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுறப்ப அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ஃபாலிகுலர் ஸ்டடின்றது. இது எப்போ பண்ணுவாங்கன்னா, பீரியட்ஸோட செகண்ட் டே ஒரு ஜென்ரல் ஸ்கேனுக்காக ஹாஸ்பிட்டல் வர சொல்லுவாங்க. இந்த ஜென்ரல் ஸ்கேன் எதுக்காகனா, கருப்பை எப்படி இருக்கோ, அந்த கருப்பையோட லேயர்ஸ்லாம் எப்படி இருக்குது, அந்த கருமுட்டையை தாங்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கா அப்படின்றதுக்காக தான் இந்த ஜென்ரல் ஸ்கேனு. இந்த ஜென்ரல் ஸ்கேன் பண்ணும்போதே ஒரு லெட்ரோசோல்ன்ற ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. இதை தொடர்ந்து 5 டேஸ்க்கு சாப்பிட சொல்லுவாங்க. இது எதுக்காகனா, கருமுட்டையை வளர வச்சு அந்த வளர்ந்த கருமுட்டையை வெடிக்க வைக்குமா. நெக்ஸ்ட் விசிட் எதுக்காகனா, 10th டே வர சொல்லுவாங்க. எதுக்காகனா, கருமுட்டை வெடிச்சிருச்சானா இல்லையா, அந்த கருமுட்டையோட வளர்ச்சி எப்படி இருக்குது, அதோட அளவு எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த 10th டே ஃபாலிகுலர் ஸ்டடி ஸ்கேனு. ஆனால் கருமுட்டை பீரியட்ஸோட 12 to 14 டேஸ்க்குள்ளே தான் வெடித்து வெளியே வரும். ஸோ மறுபடியும் 14 டேஸ் வர சொல்லுவாங்க. அப்போவும் இந்த கருமுட்டை வெடித்து வெளியே வரலை அப்படின்னா, அந்த ஹச்ஜிஜி அப்படின்ற ஹியூமன் ஹொரியோனிக் கொனடோட்ரோஃபின்ற ஹார்மோனோட இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இதோட வேலை என்னென்னா, கருமுட்டை வெடித்து வெளியே வர்றதுக்கும் நம்ம பீரியட்ஸ் வராமல் ப்ரெக்னென்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த ஹியூமன் கொரியானிக் கொனடோட்ரோஃபின்ற ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இந்த ஹச்ஜிஜி இன்ஜெக்ஷன் போட்டால் அந்த 1 டேலேயே எக் ரப்ச்சர் ஆகிரும். ஸோ அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் செகண்ட் டே ஹாஸ்பிட்டல் வர சொல்லுவாங்க. அப்போ பண்ணுற அந்த ஃபாலிகுலர் ஸ்டடியில் தான் எக் ரப்ச்சர் ஆயிடுச்சான்றது தெரியும். ஸோ அந்த எக் ரப்ச்சர் ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்த ஓவலேஷன் அப்படின்றது தான் அர்த்தம். ஓவலேஷன்றது அந்த எக் ரப்ச்சர் ஆகி நடக்கிற அந்த ப்ராசஸ் தான் ஓவலேஷன் சொல்லுவோம். அந்த ஓவலேஷன் டயத்தில் நீங்கள் தொடர்ந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செக்ஸ் வச்சுக்கிட்டீங்க, இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க, இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஓவலேஷன் டயத்தில் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணுங்கள், செக்ஸ் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.